ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் நகை அண்ட் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் கூட்டுறவு தொழில் சங்கங்கள் வழியாக இந்த பயிர் மற்றும் நகை கடன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த கடனானது விவசாயிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. நகை கடனானது கூட்டுறவு வங்கிகளில் குறைந்த வட்டியில் வழங்கப்படுகிறது. அதே போல் பயிர்க்கடனும் பார்த்திங்கன்னா பயிர் பண்ணுறவங்க விவசாயிகளுக்கு மற்றும் மராமத்து பணிகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த சிறிய தொகையை வாங்கிவிட்டு இதனை திரும்ப செலுத்த முடியாமல் ஏராளமான விவசாயிகள் தவித்து வருகின்றனர். எனவே இதனை கருத்தில் கொண்டுதான் பயிர் மற்றும் நகைக்கடன் தள்ளுபடிகளை அவ்வப்போது அரசு அறிவித்து வருகிறது. இந்த நிலையில் மீண்டும் பயிர் மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த தள்ளுபடியானது யார் யாருக்கு கிடைக்கும், எந்த தேதியிலிருந்து இந்த நகைக்கடன் பயிர்க்கடன் வாங்குவங்களுக்கு கிடைக்கும், எத்தனை சவரன் வரை கிடைக்கும் அப்படிங்கிற ஆலோசனைகள் போய்கிட்டு இருக்குது. விரைவில் சட்டமன்ற தேர்தல் வருவதையொட்டி மிக விரைவிலேயே இதை பற்றின முக்கியமான அனைத்து அறிவிப்புகளும் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது.